ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கிறதுல மீன் குழம்பு வைக்கிறது தான். ஜென்ரலாக மீன் குழம்பு கரைச்சி தான் வைக்கணும். புதுசாக பண்ணுறவங்க அவ்வளோலாம் சிரமப்படாதீங்க. திக்காக கரைச்ச தேங்காய் பால் இதை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் குழம்பு. ஊற்றாமல் இருந்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரி இருக்கும் குழம்பு. அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நல்லெண்ணெய் வாசமும் மீனோட வாசமும் வீடே கம 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 கமன்னு போயிட்டுருக்கு. ஜுரம் அடிச்சு வாய்க்கு நல்லாவே இருக்கு. மாமா நான் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலுமே அது நல்லாவே இருக்க மாட்டேன் மாமா. அது எனக்கே தெரியுது. நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வாட்டி சொல்லித்தாங்கல்ல. நான் 100 முறை சொல்லி கொடுத்தாலும் உனக்கு நல்லா வர போகிறதில்ல. நானே வச்சு கொடுக்குறேன். நீ நல்லபடியாக வச்சு சாப்பிடு. நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தான் செய்கிறேனே, அதுவே போதும். வீடியோ வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கோ. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கிறதுல மீன் குழம்பு வைக்கிறது தான். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம் வாங்க. நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் மீன் எடுத்துருக்கோம். எல்லாம் கமெண்ட்ல கேட்பாங்க என்ன மீன் அப்படி சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா போத்தல் மீனுங்க. கிட்டத்தட்ட 500 ரூபா சொன்னாங்க கிலோ. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. 6 பேர் சாப்பிட்றதுக்கு 3 பெரிய தக்காளியை சேர்த்துங்க. 4 நாளாக கட் பண்ணி போட்டுங்க. அரைகிறது ஈஸியாக இருக்கும். போட்டாச்சு. ஓகே. இதில் புளி, ஊற வச்ச புளி, விதை கோது இல்லாமல் இதை நான் கரைச்சி ஊற்றுவேன் அப்படின்னா நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல. இந்த செதையோட 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கக்கூடிய புளி கொட்டையெல்லாம் தான் எடுத்துடணும். அந்த ஊற வச்ச தண்ணியும் இதிலே ஊற்றுங்க. கரைக்கிற வேலை கூட உங்களுக்கு நான் கொடுக்கல. நல்லாயிருக்கும் குழம்பு. ஐயே நான் கரைச்சி தான் வைப்பேன் அப்படின்னா நீங்கள் கரைச்சி வச்சுங்க. அதே புளி தான் கரைச்சா ஒன்றும் ஆக போகிறதில்ல. கரைக்க வந்துடும். எல்லாமே அரைச்சிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, உங்கள் விருப்பம். இதில் குழம்புத்தூள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக வரும். 6 பேருக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம். 4 ஸ்பூன் போடுறேன் குழம்புத்தூள். இந்த குழம்புத்தூள் அரைக்கிறது எப்படிங்கிறது நான் கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்கும். இது கூடிய ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடியை போட்டு அரைங்க. நல்லா நைஸாக ஓடட்டும். இப்போ ஓட்டிட்டேன். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சரிதானா? ஜென்ரலாக மீன் குழம்பு கரைச்சி தான் வைக்கணும். புதுசாக பண்ணுறவங்க அவ்வளோலாம் சிரமப்படாதீங்க. உங்களால் கரைக்கவும் முடியாது. தக்காளி கல் மாதிரி இருக்குது. மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கிங்க. ஓகே. இதெல்லாம் வீட்டில் இருக்கிற மாமியார்கிட்ட சொல்லாதீங்க, ஊற்றுவாங்க. அது கூட முடியல உங்களாலம்பாங்க. மாமியாரை கூட்டின்னு போய் டிவி சீரியல் பார்க்க வச்சுட்டு நீங்கள் மடமடன்னு மீன் குழம்பு வச்சு முடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நல்லா தான் செஞ்சுருக்குன்னு நினச்சி விட்ருவாங்க. இப்போ ஒரு 6 பேருக்கு குழம்பு வைக்கிறோம். 4 விரல் அடக்கமாக மேலே ஒரு விரல் வச்சு போகிறேன். இது கொஞ்சம் ரேஷன் உப்பு, அதனால் கொஞ்சம் கூட போடுறேன். அதுலேயே இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிங்க. மாமா சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் எடுத்து வச்சுக்கணுமா மாமா? சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்காம சமைச்சு முடிச்ச பின்னாடி எடுத்து வச்சு சமைக்கும் போது அப்படியே எடுக்கக்கூடாது. அப்படியே எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சால் தான் நல்லா குழம்பு வச்சிரு. எங்கவா இது கலந்துடலாம். இப்போ பாருங்கள், அலசி ஊற்றியாச்சு. நீங்கள் கையை வச்சு கரைச்சிங்கன்னா கூட இவ்வளோ க்ளீனாக கரைக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுருவோம். கடாய் சூடாகட்டும். மீன் குழம்பு நல்லா வரணும்னா நல்லெண்ணெயில் தான் வைக்கணும். நல்லெண்ணெயில் வச்சா நல்லா வரும். நல்லெண்ணெயில் வைக்கலாம் கூட நல்லா தான் வரும். அது எங்கள் வீட்டில் இல்லை மாஸ்டர், உயிரை வாங்காதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒருத்தரை அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லெண்ணெயில் வைங்க. இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ருவாங்கன்னா எந்த எண்ணெயில் வேணால் வைங்க. ஓகே. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக, மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க. நல்ல கொழுப்பான மீனாக இருந்தால் குறைச்சி ஊற்றிக்கலாம். சரியா? போத்தல் அவ்வளோ கொழுப்பு இருக்காது, ஆனால் ருசி இருக்கும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. எந்த ஏரியாவாக இருந்தாலும் வெந்தயத்தை போட்டுருங்க. உங்கள் வீட்டு பழக்கம் சோம்பாக இருந்தால் சோம்பு போட்டுங்க, கடுகாக இருந்தால் கடுகு போட்டுங்க. நான் சோம்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை உடனே போட்டேன். பொரியறதுக்கு முன்னாடியே போட்டிங்களே மாஸ்டர் நினைக்காதீங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு, இல்லைன்னா இதாகிடும், கீஞ்சி போயிட்டா நல்லா இருக்காது. ஸோ உடனே போட்டேன். இப்போ இந்த சூட்டுக்கு அந்த வெந்தயம்லாம் ஈஸியாக பொரிஞ்சிடும். ஓகே. இதுக்கு அடுத்து போட போகிறது
4 பச்சை மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு அரை கைப்பிடி உரிச்ச பூண்டு, இதையும் போடுங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் சேர்ந்து பொன்னிறமாக வதங்கும் போது வெந்தயமும் பொன்னிறமாக வதங்கிடும். ஸோ டோன்ட் வரி, அது நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு வெங்காயமும் பூண்டும். இது ரொம்ப முக்கியம் இந்த குழம்புல. இப்போ பார்த்தீங்களா இந்த வெந்தயம்லாம் நல்லா செவந்துருச்சு தீயலை. நம்ம எண்ணெய் இருந்த சூட்டுக்கு நம்ம அப்பயே போட்டிருந்தோம்னா கருப்பாக தீஞ்சிடும். கருப்பாக தீஞ்சிட்டா ருசியாக இருக்காது. இப்போ எண்ணெயில் வதங்கிருச்சு, செவந்துருச்சு. அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு சிம்மில் வச்சுருங்க. டக்குன்னு ஒரு கலக்கிடுங்க. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, குழம்பு கொதிக்கும்போது மேலே எண்ணெய் செவப்பாக இருக்கும். ஓகே, அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ரசம் மாதிரி இருக்கு இல்லையா? உன்ன மாதிரி இப்போ என் மனைவி மாதிரி சிவப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் கழித்து உன்னை எப்போயாவது ரிவீல் பண்ணுன்னு வச்சுக்க, அந்த சிவப்பாக இருக்கிற பொண்டாட்டி எங்கே போச்சுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? இப்போ அந்த பொண்டாட்டி போயிருக்கு, இது வேறு பொண்டாட்டி நான் சொல்ல முடியும். இங்கே வா, இது நல்லா கொதிக்கிட்டோம். இது பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கு இல்லையா? இது நல்லா கொதித்து திக்காக ஆகணும். இதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது, அலசி ஊற்றிக்கிறேன். புளியை போட்டு அவனாச்சும் மூடி போடுவானா அப்படின்னு நினைக்காதீங்க. கொதிக்கிறதுக்கு வரைக்கும் மூடி போட்டு வைப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே மூடியை கழட்டி வச்சுக்கணும். அப்போ தகன்னு போகும். சீக்கிரம் கொதிக்கிறதுக்காக மூடி போட்டிருக்கேன். இது கண்டினியூவாக கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரியா? ஒரு முறை கொதிக்க ஆரம்பித்த உடனே திறந்து விட்டுருங்க. இனிமேல் அது ஈஸியாக கொதிச்சுட்டே இருக்கும். கொதிச்சு திக்காகணும். இப்படி இருக்குல்ல, இது நல்லா ஒரு திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்கிட்டோம். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அப்படியே கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் ஆகும். மீன் குழம்பெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வைக்க முடியாது. நம்ம வேலைங்களை வேணால் குறைச்சிக்கலாம். அந்த கரைக்கிற வேலை, புளிக்கிற அதெல்லாம் குறைச்சிக்கலாம். ஆனால் குழம்பு கொதித்து வந்தால் தான் ருசி நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் ஆகும். சரிங்களா? 1/2 hour ஆகிற வரைக்குமாச்சும் டைம் கொடுத்தீங்கன்னா ருசி நல்லாயிருக்கும். மடமண்ணு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா இல்லைன்னா நல்லா தான் இருக்காது. நல்லா இருக்கிற மாதிரி பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ருசித்து சாப்பிடணும். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஓகே, வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த உயரத்துக்கு இருந்துச்சு குழம்பு. கொதித்து இவ்வளோ சுண்டிருச்சு. சரியா? இப்படியே மீன் போட்டு கொதிக்க வச்சோம், இறக்கிக்கலாம். சரியா? இப்படியே மீன் போட்டு கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு இறக்கிக்கலாம். இது ஒரு டைப்பு மீன் குழம்பு. என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா, திக்காக கொஞ்சம் பாலை கரைச்சி தேங்காய் பால், திக்காக கரைச்ச தேங்காய் பால் இதை ஊற்றிங்க. அடிமட்டி இல்லாமல், அடியில் இருக்கிறதுல இதெல்லாம் வேண்டாம். இதை ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் குழம்பு. ஊற்றாமல் இருந்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரி இருக்கும் குழம்பு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே மீனெல்லாம் அதில் போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. வீடியோ எடுத்து கத்திக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சரியா? இந்த மாதிரி கொதித்த பின்னாடி மைக்கை பிடுங்கிட்டான் வெயிடா. இப்போ மீனுங்களை நம்ம போட்டுடலாம். குழம்புல போடுற மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மீனால் தான் இப்போ இந்த குழம்புக்கு ருசி. சரியா? எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம். எங்கள் ஊர் நாகப்பட்டினம், நாகூரில் இதுக்கு போத்தல்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் வேறு பேர் தான், கோவப்படாதீங்க. அது என்ன பேருன்னு என்ன சொல்லுங்கள். உனக்கு இந்த மீன் பேர் தெரியலன்னு சொல்லாதீங்க. உள்ளபடியே எனக்கு தெரியாது. விற்கிற அக்கா தான் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்க. வேணா அந்த அக்கா ஒரு நாள் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். நான் சொல்கிறேன் மீன் பேர்லாம் சொல்கிறேன்ல, தப்பாக சொல்கிறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த அக்கா அப்படி சொல்லி தான் என்கிட்ட விற்றுச்சு. நான் ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மீன்லாம் போட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும் மீன். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் மீன் கொதிக்கணும். கொதி வந்த பின்னாடி நீங்கள் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சால் அதுதான் கணக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு. இப்போ குழம்பு முடிகிற நேரம் பாருங்கள். அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நல்லெண்ணெய் வாசமும் மீனோட வாசமும் வீடே கமன்னு போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. குழம்பு கொதிக்க முடிக்க போகுது. எங்கள் அம்மா அட பசிக்குது குர்றான்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க.
டேஸ்டிங் எப்போயும் நானே சொல்லுங்கிறேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எல்லா வீடியோ நானே தான் சொல்லுங்கிறேன். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஜுரம் அடிச்சு வாய்க்கு நல்லாவே இருக்கு மீன் குழம்பு. அம்மாவுக்கு நேரத்துலேருந்து உடம்பு சரியில்லை, இன்றைக்கி தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க. சரி காரசாரமாக ஏதாவது செய்டானாங்க, அதெல்லாம் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன். பாட்டியை சாப்பிட விட்றானா இல்லையா அவன்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?